கர்நாடகாவில் கல்வித்துறையில் மிக முக்கிய மாற்றமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்தி பாடத்தை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி அம்மாநில அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டைப் போலவே கர்நாடகாவிலும் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என நீண்ட காலமாக மொழிப்போர் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கர்நாடகாவில் கல்வித்துறையில் மிக முக்கிய மாற்றமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்தி பாடத்தை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி அம்மாநில அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக அரசின் இந்த முடிவின்படி இந்தி பாடத்திற்கு வழங்கப்பட்டு வந்த மதிப்பெண் முறை ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக கிரேடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மொத்த மதிப்பெண்களில் இந்தி பாடத்தின் மதிப்பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படாது. இது மாணவர்களின் ஒட்டுமொத்த சதவீதத்தை பாதிக்காது என்பதால் இந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டிய நெருக்கடி மாணவர்களுக்கு குறையும். ஏற்கனவே தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ள நிலையில் தற்போது கர்நாடகாவும் அந்த பாதையில் பயணிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் கல்வித்துறையில் மிக முக்கிய மாற்றமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்தி பாடத்தை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி அம்மாநில அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டைப் போலவே கர்நாடகாவிலும் கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என நீண்ட காலமாக மொழிப்போர் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கர்நாடகாவில் கல்வித்துறையில் மிக முக்கிய மாற்றமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்தி பாடத்தை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கி அம்மாநில அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக அரசின் இந்த முடிவின்படி இந்தி பாடத்திற்கு வழங்கப்பட்டு வந்த மதிப்பெண் முறை ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக கிரேடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் மொத்த மதிப்பெண்களில் இந்தி பாடத்தின் மதிப்பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்படாது. இது மாணவர்களின் ஒட்டுமொத்த சதவீதத்தை பாதிக்காது என்பதால் இந்தி மொழியை கட்டாயமாக படிக்க வேண்டிய நெருக்கடி மாணவர்களுக்கு குறையும். ஏற்கனவே தமிழ்நாடு இருமொழிக் கொள்கையில் உறுதியாக உள்ள நிலையில் தற்போது கர்நாடகாவும் அந்த பாதையில் பயணிக்க தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.